வரை மிகப்பெரிய ஒரு அற்புதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருமறை குர்ஆனை இறக்கி அனுப்பினான். அந்த திருமறை குர்ஆன் ஒவ்வொரு நபருக்கும் சொல்லி காட்டும்போது இந்த குர்ஆன் உண்மையான இது அல்லாஹ்வுடைய வேதம் தான் என்று நிறைய மக்கள் கேட்டுக்கிட்டு இஸ்லாத்தில் வந்திருக்காங்க. துஃபைல் பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு சஹாபி தான். சஹாபியாக மாறுவதற்கு காரணம் என்னன்னு தெரியுமா? இந்த காஃபிர்கள் மக்கா நகரத்தில் உள்ளார் வரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் சொல்லுவார்கள், நீங்கள் இந்த மாதிரி ஒரு மனிதன் உள்ளார் இருக்கார், அவர் மஜ்னூன், அவர் பைத்தியக்காரர், அவருடைய பேச்சை கேட்காதீங்க, அவர் இந்த மாதிரி ஏதாச்சும் உளருவார், அவருடைய பேச்சை காது கொட்டி கேட்காதீங்க, உங்களோட வேலையை பார்த்துட்டு போங்க. அவர் காதை மூட்டிக்கிட்டு போயிட்டார். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனை படிச்சுட்டு இருக்காங்க. அந்த மனிதன் என்னதான் சொல்லுறாரு அப்படின்னு அந்த காதுலேருந்து அந்த பஞ்சை எடுத்துகிட்டு கேட்கும்போது சூரத்துல் ஹாமீம் சஜ்தாவுடைய வசனங்கள் படிக்கும்போது இது உண்மையான இறைவனுடைய வேதம் தான், இது இறைவனுடைய வசனம் தான் என்று அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு திரும்ப போய் தன்னுடைய சமுதாயத்தில் தன்னுடைய கபீலாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் முஸ்லீமாக மாற்றுகிறார். அப்போ இது குர்ஆனை மக்களுக்கு சொல்வதன் காரணமாக தான் அழைப்பு பணி. இரண்டாவது. மூன்றாவது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதகா தர்மம் செய்து மக்களுக்கு அழைப்பு பண்ணி கொடுப்பார்கள். முதலாவது தனிப்பட்ட முறையில் சந்தித்து, இரண்டாவது குர்ஆனை படித்து, மூன்றாவது சதகா தர்மம் செய்து. ஒரு மனிதனுக்கு தேவை இருக்கிறது, அந்த மனிதனுக்கு தேவை பூர்த்தி செய்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களிடம் எதிர்பார்ப்பது இதுதான். யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், மனிதர் கேட்கிறார்கள் செலவை எப்படி செய்ய வேண்டும். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், மா அன்ஃபக்தும் மின் கைர், நல்லதின் விஷயம், நல்லதின் பக்கம் நீங்கள் செலவு செய்யுங்கள். வில் வாலிதைன், உங்களுடைய பெற்றோர்கள் மீது நீங்கள் செலவு செய்யுங்கள். ஒல் அக்ரபீன், உங்களுடைய உறவினர்கள் மீது, உங்களுடைய சொந்த பந்தங்களை நீங்கள் செலவு செய்யுங்கள். தேவையுடையவர்கள் அந்த 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 மக்களுக்கு நீங்கள் செலவு செய்யுங்கள். எந்தெந்த நபர்கள் மீது செலவு செய்ய வேண்டும் என்று சூரத்துன் நிசாவுடைய வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பட்டியல் ஒரு 10 நபர்களை குறிப்பிட்டு சொல்கின்றான். உல் யதாமா வல் மசாக்கீன் வல் ஃபுகரா வப்னிஸ் சபீல், இந்த வழிபோக்கர்கள், இந்த மிஸ்கீன்கள், இந்த ஃபுகராக்கள். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய இந்த வசனம் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறையில் செஞ்சு காமிச்சது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சதகா கொடுத்து அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு ஈர்ப்பு வரும், இஸ்லாம் இப்போ இதுதான் உண்மையான மார்க்கம் என்று. இது மூன்றாவது விஷயம், சதகா கைராத், தர்மம் செய்து. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் இப்போ மற்ற மதங்களை பார்க்கும்போது அவங்க கடவுளுக்காக எத்தனை செலவுகளை செய்கிறாங்க, எத்தனை கோடிக்கணக்கான காசுக்கு அவங்க வீணடிக்கிறாங்க. பால் ஊற்றுறது சரி, அதுக்கு ஸ்வீட் வைக்கிறது சரி, அதுக்காக கோயில் கட்டுறது சரி, அந்த மாதிரி எத்தனை ஒரு தவறான விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் அது எதுவும் எதிர்பார்ப்பதில்லை. நீங்கள் எனக்கு செய்கிறத விட மக்களுக்கு ஒரு உதவியாக செய்யுங்க. சூரத்து தௌபாவுடைய வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், கர்தன் ஹசனா, அழகிய கடன், அவர்களுக்கு உதவி செய்யுங்க, அது கடனா திரும்ப நான் உங்களுக்கு அழகிய கடனாக கொடுப்பேன். இப்போ மூன்றாவது